இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்து ஆட்சியை பிடித்தது தாவேகா. அப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வந்து அக்கவுண்ட் இன்ஸ்டாகிராம் தாவேகா மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறதா, தாவேகா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்கிற நிலை இருக்கிறதா? இன்ஸ்டாகிராம் தாவேகா தோட்டத்தில் இருக்கிற பசுவா? நாங்கள் மட்டும்தான் கறக முடியுமா? இந்த அடிப்படை அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லையா? 700 கோடி ரூபாய் விளம்பரம் செய்தவன் நீ, வாக்காளர்களுக்கு 10,000 கொடுத்தவன் நீ, எல்லா ஊடகங்களை விலைக்கு வாங்கியவன் நீ, சமூக வலைத்தளங்களை பணம் கொடுத்து வளைத்து போட்டவன் மருமகன். இந்த அநியாயத்தை நீங்க செய்யலையா? நாங்க ஒரு பைசா விளம்பரம் செய்யல, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல, விஜய் என்கிற தலைவனுடைய முகம் காட்டி நாங்கள் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இது உனக்கு பலவீனமாக புரியலையா? இப்படி ஒரு தலைவன் வளருனானா? ஒரு தமிழ்நாட்டில் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போதிய நிதி ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் மரிய வில்சன் பெரிய கல்வியாளர், முனைவர் பட்டம் பெற்றவர், அவரை இன்னைக்கு நிதியமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவரால் தான் IAS அதிகாரிகளிடத்தில் மனம் திறந்து பேசி இதில் என்ன இடையூறு, இதை எப்படி தாண்ட வேண்டும் என்று சிந்தித்து ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கை வருகிற பொழுது விஜயினுடைய 4 கால் பாய்ச்சல் அப்போது தமிழ்நாட்டுக்கு புரிந்துவிடும். EPS அவர்களை வந்து தாவேகா பழி வாங்குது. அதுக்காக தான் வந்து அதிமுகவை 2ஆ உடைக்கிறாங்க. அரசியல் பிழைத்தவன் எடப்பாடி பழனிசாமி, தன்னை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலாவினுடைய அரசியல் வாழ்வை முடித்தவன் எடப்பாடி பழனிசாமி. அதிகாரத்திற்கு கைப்பற்றியதற்கு பிறகு 12 தேர்தல்களில் தோல்வியை மட்டுமே அதிமுகவுக்கு பெற்று தந்தவன் எடப்பாடி பழனிசாமி. கடைத்தேற முடியாமல் இருக்கிற தொண்டர்களை பற்றி எண்ணி பார்க்காத மிலேச்சர் எடப்பாடி பழனிசாமி. விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு பெரிய பேரியக்கத்தை சில்லு சில்லாக உடைத்த குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அவன் செய்த வினையை அவனே அறுப்பான். அதுதான் நடந்தது. அம்மா உணவகங்கள் சீரமைக்கணும்னு சொன்னார் பாத்தீங்களா? எவ்வளவு பெருந்தன்மையான விஷயம், மக்களுக்கு பயனுள்ள விஷயம். ஆனா அதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, இப்பவும் அம்மா உணவகங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அம்மா உணவகங்கள் இருக்கு, ஆனா இட்லி இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பொங்கல் இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பணியாளர்கள் இருக்க மாட்டார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சோகம். அதை மேம்படுத்த சொல்லிட்டார். தலைமைச் செயலகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. டைமிங்க்கு வந்து விஜய் அவர்கள் வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ். அவர் ஒரு நன்றாக படிக்கிற மாணவனை போல இருக்கிறார். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துட்டு வர்றார். இதுவே பலருக்கு தூக்கத்தை கலைக்குது. தலைமைச் செயலகத்தில் போனால் கூட்டம். திமுக ஆட்சியில் தலைமைச் செயலகம் போனால் பாலைவனம் மாதிரி கிடக்கு, மயான அமைதி. முஸ்லிம்ஸ் அப்படின்னு வரும்போது, அதாவது தாவேகா வந்து ஒரு சில இடங்கள்ல அந்த இப்போ திமுக வென்ற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முஸ்லிம் ஓட்டர்ஸ் எந்த ஏரியாலலாம் நிறைய இருக்காங்களோ, சிட்டிஸில் கிடையாது, ஆனால் கிராமப்புறங்களில் முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கிற இடங்கள்ல தான் திமுக வென்று இருக்கு. அப்படின்னா அப்போது முஸ்லிம் வாக்காளர்கள் வந்து இன்னும் விஜய் அவர்களுடைய நம்பிக்கையை பெறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் நாங்கள் புரிஞ்சு. இல்லை, அப்படி இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லீம் பெரியவருடைய வாக்கு எங்களுக்கு வசமாகலை. ஆனால் கை குழந்தையோடு விஜயின் பேச்சை கேட்க முக்காடு போட்டு கொண்டு வந்த இஸ்லாமிய தாய்மார்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் விஜய் பெற்றுவிட்டார். சிட்டிஸ்ல ஓகே, பட் கிராமப்புறத்தில் தான் அது நடந்தது. இஸ்லாமிய தாய்மார்களின் ஏற்றுக்கொண்ட தலைவனாக விஜய் வந்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்டங்களில் எங்கள் நடவடிக்கையை பார்த்து கொண்டு இஸ்லாமியத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லோரும் எங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்வார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்ததும், அவர்களை நாங்கள் அங்கீகரித்தரும், அவர்களில் ஒருவரான பாபநாசத்தில் வென்ற ஷாஜஹானை அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்ததும், இனிமேல் இஸ்லாமிய ஓட் பேங்க் திமுகவிடமிருந்து இடம்பெயர்ந்து தாவேகாவுக்கு மாறும் என்பதை இனி வருகிற நாள்களில் நாங்கள் தெரியும். அவங்க வந்துட்டதுனால. ஆமாம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இப்பொழுதே சில கட்சிகள் காணாமல் போய்விட்டன. வேல்முருகனுடைய கட்சி, வாசனுடைய கட்சி, சீமானுடைய கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் சில கட்சிகள் சாவும். இன்றைக்கு திமுக பெற்றிருக்கிற அந்த 40 தொகுதி என்பது நாளைக்கு விஜய்க்கு வசமாகும். இப்போ கூட்டணியில் தொடரக்கூடிய விசிகாவும் சரி, IUMLம் சரி, காங்கிரஸ் மேபி தொடருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் எல்லாருமே தொடரத்தான் வேண்டும். தொடர வேண்டிய நிலைமைக்கு ஒரு அரசியல் ராஜதந்திரத்தை கடைபிடித்து வன்னியரசை அமைச்சராக்குவதன் மூலம் கமிட் பண்ணிட்டார். விடுதலை சிறுத்தைகளை அது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை கமிட் பண்ணி
தன்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார். அப்போ வந்து மார்க்சிஸ்ட் 4 பேர்ல கமிட் பண்ணாததுனால தான் அங்க இருந்து 4 பேர் இப்ப வராங்களா அப்படின்னு இல்லை மார்க்சிஸ்ட் தேசிய அளவில் அங்கே ஆராய்ந்து முடிவெடுக்கிற கட்சி. இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு மதசார்பற்ற கொள்கை, பிஜேபியை எதிர்க்கிற கட்சிங்கிற வகையில் அவங்க எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. இன்னும் அதே கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தால் விஜயை தவிர இன்னொருவரை அவர்கள் இனிமேல் ஏற்க மாட்டார். ஓகே, அடுத்த இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த 15 டேஸ்ல ஒரு 25 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமைன்னு பார்த்தா அது ஒரு 18-19 சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு, இன்னும் காட்சி மாறல. அது அப்படி அது ஒரு டயலாக் சொல்லலாம். கடந்த ஆட்சியினுடைய விளைவு, அதனுடைய மிச்சம் இதை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவார் விஜய். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்களா? அடுத்தடுத்த நகர்வுகளில் வந்து என்ன மெயினாக வந்து விஜய் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை இன்னைக்கு மேகதாது விவகாரம் பார்த்தீங்களா? ஆமாம், அதில் என்ன? அதில் வந்து சுற்றுச்சூழல் கர்நாடகாவுக்கு சாதகமாக ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது, அதை திரும்ப பெற வேண்டும்னு வற்புறுத்தி இருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு தற்போது இல்லாவிட்டால் 717 கடைகள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மூடியிருப்பதன் மூலம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் மதுக்கடைகளை அகற்றுவது என்ற ஒரு முடிவெடுத்து அந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று விஜய் அவர்கள் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க விரும்புகிறார். அது மாதிரி கல்லூரி மாணவன் கையில் இருந்த கஞ்சா பொட்டலம் பள்ளி மாணவன் கைக்கு இடம் மாறிவிட்டது. இதை தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் அவசரமும் வந்திருப்பதை தலைவர் விஜய் அவர்கள் உணர்கிறார்கள். அது சம்பந்தமாக அதிகாரிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு தமிழ்நாட்டில் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போதிய நிதி ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் மரிய வில்சன், ஒரு பெரிய கல்வியாளர், முனைவர் பட்டம் பெற்றவர், அவரை இன்னைக்கு நிதியமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவரால் தான் ஐஏஎஸ் அதிகாரிகளிடத்தில் மனம் திறந்து பேசி இதில் என்ன இடையூறு, இதை எப்படி தாண்ட வேண்டும் என்று சிந்தித்து ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கை வருகிற பொழுது விஜயினுடைய 4 கால் பாய்ச்சல் அப்போது தமிழ்நாட்டுக்கு புரிந்துவிடும். அதனால் மக்கள் தந்த வெற்றிக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கவலையும் ஏக்கமும் தலைவருக்கு இருப்பதை நான் முதலமைச்சரின் முகத்தை பார்த்தே உணர்ந்து கொள்கிறேன். அதெல்லாம் என்னை படிப்படியாக நிறைவேறும். நீங்கள் ஆஃப்டர் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பர்சனலி மீட் பண்ணி பேசுனீங்க? இல்லை, நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பனையூர் அலுவலகத்தில் நடந்தது. நான் அங்கே தலைவர் அங்கே வர்றான்னு சொன்னேன். நான் போனேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நான் போய் கலந்துக்க முடியாது, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. தலைவரை தனியாக சந்தித்து பட்டாடை பொருத்தி நானும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை தந்து தான் கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாடை பொருத்திட்டு வந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் பார்க்கல. சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் கட் ஆகுறது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன அன்று இரவுல இருந்து என்னோட ஹாஸ்டல்ஸில் கூட நான் வந்து கரண்ட் இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, கண்டினியூஸாக அது வந்து இருக்கு. இதற்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. முதல்ல நிர்வாகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே. ஆனாலும் மாட்சிமை தேங்கிய அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். கருப்பாடுகள், மின்துறையில் கருப்பாடுகள், இன்னும் திமுகவின் ஏவலுக்கு கட்டுப்படுகிற அதிகாரிகள் மின்துறையில் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் தவறுகள் செய்வார்களானால் அதற்கும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மின்சாரம் தட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை? இல்லை இல்லை இல்லை, போதிய மின்சாரம் இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு சில பேர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான போக்கம் கிடையாது. முதல்ல ஆளுகிற கட்சி எதிர்கட்சிங்கிறது 2வது பட்சம். ஆனால் மக்களின் நலனில் போய் வேட்டு வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதைத்தான் நிர்மல்குமார் மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் இன்னும் அவர்கிட்ட பேசலை, இன்னும் அவரை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கல.
இதுவாகத்தான் உண்மையாக இருக்குன்னு கருதுகிறேன். அதை சரி செய்வதில் இந்த முழு நேர பணி, முழு வீச்சில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அஃபீஷியல்ஸை மாற்றுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, உளவுத்துறை ஐஜியாக அஸ்ராகர்க் அவர்களை வந்து நியமித்தது வந்து எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது உட்பட என்னென்ன மாற்றங்கள் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு உங்களுடைய பார்வை? இல்லை, அஸ்ராகர்க்கை நியமித்தது சரியான சாய்ஸ். அது மாதிரி திமுகவுக்கு ஆதரவான மனப்போக்கு கொண்டவர் அருண் என்று கருதப்படுகிறவர் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய அது என்னது அது கூட இவர்தான் இதை செய்ய முடியும் என்று ஒருவருடைய தகுதியை ஒப்புக்கொள்கிற ஒரு, பட் அவர் மேல ஊழல் சம்பந்தமா வந்து கேஸ், அதை தாண்டி அவர் ஒரு சிறந்த நிர்வாகி. இதை இவர் தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தார் என்று அவர் கருதப்பட்டாலும் அந்த பாகுபாடை எங்கள் தலைவர் பார்க்கல. உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் எல்லாம் சமமாக தெரியும். எங்கள் தலைவர் உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவை. அதனால் ஒருதலை பட்சம் இல்லாமல் அவர் நடந்து கொள்கிறார். ரித்தன் பண்டிட்டுங்கிறவர் ஒரு அரசு அதிகாரி என்கிற நிலைமைக்கு அவர் அரசாணை வந்தது. விமர்சனங்கள் பல திசைகளில் இருந்து வந்தன. உடனே அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதனால் எங்கள் தலைவர் அதில் கொஞ்சம் கூட அவருக்கு சமரசமே செய்து கொள்ளலை. சரியை சரி என்றும் தவறை தவறென்றும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு ஜனநாயக பண்புள்ள தலைவனாகவும் அவர் சுடர் விடுகிறார் என்பது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இப்போ அவர் வந்து அப்போ அவரை ரிவோக் பண்ணும்போது அப்போ ஒரு ஜோசியர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டாரா? ஏன் ரிவோக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். தெரியல, தலைவருக்கு ஜோசி இதில் நம்பிக்கை உண்டான்னு எனக்கு தெரியாது. அவர் ஜோசியம் பார்க்கிறவரான்னு தெரியாது. இன்னைக்கு அவர் நியமிக்கப்பட்டார், உடனடியாக நிராகரிக்கப்பட்டாருன்னா எந்த முடிவையும் துணிந்து எடுக்கக்கூடியவர். ஒரு நிமித்திகர் மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் உள்ளவங்களாக அவர்கள் தன்னை காட்டிக்கொள்வார்கள். இன்றைக்கி அதையும் செய்திருக்கிறார்னா ஒரு ஆச்சார கோடுகளை நிர்பந்த ஒப்பனைகளை நிராகரித்த தலைவன் விஜய் என்பதை அவர் நிரூபித்தார். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் என்னன்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பேசுறது, வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுறதுங்கிறது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் பேசுகிறாங்க, எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க, முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறதில்ல. அப்படிங்கும்போது முதலமைச்சர் அவர்களை விட எல்லா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆதிக்கம் செலுத்துகிறார். முதலமைச்சர் பிரஸ்ஸை இன்னும் பார்க்கல, பிரஸ்ஸை இன்னும் சந்திக்கல. வேற அமைச்சர்களை விட இந்த 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 கட்சியினுடைய வெற்றிக்கும் ஒரு வகையில் வீகம் வகித்ததில் ஆதவ அர்ஜுனாவுக்கு பெரும்பங்கு உண்டு. இப்போ தாவேக்காவில் நான் என்னை இணைத்து கொண்டேன்னா ஆதவ அர்ஜுனா தான் காரணம். அதனால் அவர் பிரஸ்ஸை சந்திக்கிறார். அதை ஹேண்டில் பண்ணுவதற்கான தகுதியும் அறிவும் அவருக்கு இருக்குது, பண்ணுறாரு. வேற இதில் ஒன்று. அப்போ வந்து சிஎம் ஆக விஜய் அவர்கள் ஆன பிறகு மக்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறது அவங்களுடைய அது ஒரு உரிமை தான். ஆனாலும் வந்து மக்கள்கிட்ட ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக அவர் வந்து மக்கள் வந்து எப்போ வந்து சிஎம் பேசுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் ஆன பிறகு முதல் நாளே நன்றி தெரிவித்து பதவி ஏற்ற உடனே பேசிட்டார். இன்னும் நன்றி தெரிவிக்கிற படம்லாம் ஆதவ அர்ஜுனாட்ட இன்னைக்கு கேட்டேன். நான் வில்லி பாகத்தில் நன்றி சொல்லிட்டேன் சம்பத்துன்னு சொன்னார். அடுத்தடுத்த தொகுதிகளை நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்குது. முதல்ல இந்த ஒர்க்கலோடு, இந்த பணிச்சுமையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டா எல்லாம் நடக்கும்னு என்று சொன்னாங்க. இப்போ இபிஎஸ் அவர்களை வந்து தாவேக்கா பழி வாங்குது, அதுக்காக தான் வந்து அதிமுகவை ரெண்டா உடைக்கிறாங்க. இல்லை, இபிஎஸ்ஸை பழி வாங்க வேண்டிய தேவையில்லை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தவன் எடப்பாடி பழனிசாமி. தன்னை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலாவினுடைய அரசியல் வாழ்வை முடித்தவன் எடப்பாடி பழனிசாமி. அதிகாரத்திற்கு கைப்பற்றியதற்கு பிறகு 12 தேர்தல்களில் தோல்வியை மட்டுமே அதிமுகவுக்கு பெற்றுத்தந்தவன் எடப்பாடி பழனிசாமி. கடைத்தேற முடியாமல் இருக்கிற தொண்டர்களை பற்றி எண்ணி பார்க்காத மிலேச்சர் எடப்பாடி பழனிசாமி. விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு பெரிய பேரியக்கத்தை சில்லாக உடைத்த குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அவன் செய்த வினையை அவனே அறுப்பான். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. சீமான் அவர்களை கூட போயிட்டு விஜய் அவர்கள் பார்த்தாங்க, ஆனா இபிஎஸ் அவர்களை வந்து ஏன் பார்க்கலங்கிற விமர்சனம். அதான் சொன்ன, நன்றி கொண்டவன், நயவஞ்சகவன், அரசியல் நாகரிகம் இல்லாதவன்,
விளிம்பு நிலை மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியை சில்லு சில்லாக உடைத்தவன், திமுகவை எதிர்க்க வேண்டிய தீவிரமான கடமை மேற்கொள்ள வேண்டியவன், திமுக தயவில் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஆசைப்பட்ட 1ஆம் நம்பர் அயோக்கியன் எடப்பாடி பழனிசாமி. அதனால எங்கள் தலைவர் போகலை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, யாரும் வந்து தொண்டர்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம், நடக்கிறது நம்மளோட ஆட்சி தான் தொடருது, ஏன்னா நம்மளோட 1000 ரூபீஸ் ஸ்கீம் தான் வந்து தொடர்றாங்க, நம்மளோட ஸ்கீம்ஸை தான் அவங்க தொடர்றாங்க, அப்போ நடக்கிறது நம்மளோட ஆட்சி தான். எங்கள் தலைவரே மொத்த கூட்டத்திலே சொல்லிட்டார். என்னன்னு? சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சொன்னார். ஏற்கனவே நடந்த ஆட்சி அறிவித்த நல்ல திட்டங்கள் எங்கள் ஆட்சியிலும் தொடரும்னு அறிவிச்சிட்டார். அதை வந்து அது அவங்களோட ஆட்சி தான். இப்படியாவது ஸ்டாலின் ஆறுதல் பெற்றால் எனக்கு சந்தோஷம் தான். அடுத்து இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்து ஆட்சியை பிடித்தது தாவேகா. அப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம் தாவேகா மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறதா, தாவேகா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்கிற நிலை இருக்கிறதா? அவங்களோட தோல்விக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லாததுதான் காரணம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் தாவேகா தோட்டத்தில் இருக்கிற பசுவா நாங்கள் மட்டும்தான் கறக்க முடியுமா? இந்த அடிப்படை அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லையா? 700 கோடி ரூபாய் விளம்பரம் செய்தவன் நீ, வாக்காளர்களுக்கு 10,000 கொடுத்தவன் நீ, எல்லா ஊடகங்களை விலைக்கு வாங்கியவன் நீ, சமூக வலைத்தளங்களை பணம் கொடுத்து வளைத்து போட்டவன் மருமகன். இந்த அநியாயத்தை நீங்க செய்யலையா? நாங்கள் 1 பைசா விளம்பரம் செய்யலை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கலை, விஜய் என்கிற தலைவனுடைய முகம் காட்டி நாங்கள் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இது உனக்கு பலவீனமாக புரியலையா? இப்படி ஒரு தலைவன் வளருவானா? ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய முன்னுரிமையாக அதுதான் இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஊழல் லிஸ்ட்டுன்னு ஒன்று தயாராகுது. அதில் வந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் கவர்மெண்ட் காசை கொள்ளையடிச்சிருந்தா அவங்களோட லிஸ்டெல்லாம் வரும். அவங்கக்கிட்ட இருந்து அந்த எக்ஸஸாக அவங்க கொள்ளையடித்த விஷயங்களெல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக்க போகிறாங்கங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அது செய்யப்பட வேண்டும், செய்வாரான்னு எனக்கு தெரியாது. நிர்வாகத்தை பற்றி எனக்கு தெரியாது. அம்மா உணவகங்கள் சீரமைக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? எவ்வளவு பெருந்தன்மையான விஷயம், மக்களுக்கு பயனுள்ள விஷயம். ஆனா அதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, இப்போவும் அம்மா உணவகங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அம்மா உணவகங்கள் இருக்கு, ஆனா இட்லி இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பொங்கல் இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்காது. அம்மா உணவகங்கள் இருக்கும், பணியாளர்கள் இருக்க மாட்டார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சோகம். அதை மேம்படுத்த சொல்லிட்டார். நான் ஒரு கிராமத்துக்காரன், வண்டல் மண்ணெல்லாம் தேவைப்பட்டவர்கள் காசு கொடுக்காம எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குலாலர் சமூகம், அவங்க தான் சட்டி பானை மண்ணில் வேகிறவர்கள், குயவர்கள், அவங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு குளம் இருக்குமானா அதில் ஒரு திமுக செயலராக அந்த குளத்தையே கட்டி ஆளுமா. மண்டல் மண் எடுக்க முடியும், அதை அறிவிச்சிட்டார். அதனால் படிப்படைய நாளும் ஒரு நன்மை நன்றாக நடக்குது விஜயின் ஆட்சி. நெக்ஸ்ட் வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த வேவ் பற்றி வந்து நல்ல ஒரு இம்பேக்டை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசினதையெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அவர் அங்கே போய் மீட் பண்ணியிருக்காரு. தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த நிதி, அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு பாசிட்டிவ் சைன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஆமாம், அதுக்கு தான் அந்த அமைச்சரை சந்திச்சேன். ஏன்னா நிதி அவங்க கையில் தான் இருக்குது. தொடர்ந்து அவர்கள் நிதியமைச்சராக கோலோச்சுகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய நிதி நிர்வாகத்திலெல்லாம் எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்திலேயே கேட்டு பெறுவது நியாயம். அந்த நடவடிக்கை இன்னைக்கு தலைவர் மேற்கொண்டிருக்கார், வேற ஒன்றும் கிடையாது. தலைமைச் செயலகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. கூட்டத்தை பார்த்து டைமிங்க்கு வந்து விஜய் அவர்கள் வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ். அவர் ஒரு நன்றாக படிக்கிற மாணவனை போல் இருக்கிறார். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துட்டு வர்றார். இதுவே பலருக்கு தூக்கத்தை கலைக்குது. தலைமைச் செயலகத்தில் போனால் கூட்டம். திமுக ஆட்சியில் தலைமைச் செயலகம் போனால் பாலைவனம் மாதிரி கிடக்கும், மயான அமைதி. மோஸ்ட்லி யாரும் அமைச்சர்கள் யாரும் வர்றதில்லை. வீட்டிலேயே ரூபா வாங்கிட்டு கடத்திட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பானோ. இன்னைக்கு எல்லாரும் தொண்டர்களும் தலைவர்களும் ஒரு கட்டுப்பாடு கிடையாது, எல்லாரும் வந்திருக்கான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் கோட்டையில் அமைச்சர்கள் வாசலுக்கு முன்னால் திரளுகிறவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை
கடமையாற்றுகிற காட்சி இப்போதுதான் தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன். அது எப்படி இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் சிஎம் அவர்களாக விஜய் அவர்கள் வந்து டைமுக்கு வராங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியிலையோ அதிமுக ஆட்சியிலையோ கலைஞர் அவர்களுடைய பீரியட்லையோ ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லையோ அவங்க டைமுக்கு வந்தது இல்லையா? கலைஞர் வருவார். இப்போ ஏன் வந்து இது இல்லை, பெருசா கலைஞர் பேசப்படுது? நேரத்துக்கு வருவார். ம், ஜெயலலிதா அம்மா விருப்பப்பட்டா மட்டும்தான் வருவாங்க. ம், இன்னைக்கு ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பார், எப்படி வர்றாரு. ம். இப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்திருக்கலாம். அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு அப்போ வரலையா? வந்தாங்க. கலைஞர் ஆட்சியில் அது அவருக்கு சரியா பின்பற்றினார். ஓகே. ஸ்டாலின் அதையெல்லாம் கண்டுக்கிடலை. ம். அதனால இப்போ அது பெருசா ஆமாம், பேசப்படும். ஆமாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி, நன்றி, நன்றி.